வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலு. இதில டெலகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல டெய்லி காலையில நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் டைம்ல குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா இதுவே நீங்க பயன்படுத்திக்கங்க. ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கங்க. புதுசா பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடையில இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதில ஒரு 14 வீடியோ இருக்கு. இந்த வீடியோவ ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது முழுமையா புரியும். என்ன கான்செப்ட் குடுத்துருக்கு அப்படிங்கிறது. இதை நீங்க முழுமையா கத்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். நீங்க இப்போ ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா அந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் குடுத்துருக்கோம். இதுவே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கோல்டு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். XAUSD டாலர்ல இருக்கிற கோல்ட. அதனால இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நேத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, போன வீடியோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டாவும், இது ஒரு ரெசிஸ்டன்ஸாவும் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கும் பாருங்க அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 நாள் 7, 8, 9, 10 அப்படிங்கிற ஒரு 3 நாள் அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10, 11 இன்னைக்கு வரைக்கும் இதுக்குள்ள தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு 3 நாளா. ஒண்ணு இந்த ஒரு கன்சல்டேஷன் முடிஞ்சுதுன்னா, அடுத்த சைடு ஏதோ ஒரு சைடு மேலேயோ கீழேயோ மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த ரேஞ்ச் விட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராக் பண்ணிக்க வேண்டியது தான். புரிஞ்சுங்களா? மேலே கீழே அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு ட்ரேடிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். 50 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் நம்ம. 50 மினிட்ஸ் பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அது ஒண்ணும் பெரிய மாற்றங்கள் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 10ஆம் தேதி நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த இந்த ஃபேஸில் ரன் ஆயிட்டு இருந்தது. இப்போ அதனோட கன்டினியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, இதுவே ஒரு சப்போர்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. மேல கீழ மேல போய் மறுபடியும் கீழ போயிருக்கு இல்லைங்களா? இதுவே ஒரு சப்போர்ட்டா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த சப்போர்ட்டுக்கு தான் நம்ம இந்த லைன டிராக் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் ஆங்கிள் லைன்ட்ட கிரீன் லைன டிராக் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, மார்க்கெட்டு அதுக்குள்ள தான் வந்திருக்கு. எகைன் மேல போனாலும், மேல போயிட்டு கீழ வந்தாலும் மேல பாருங்க ஒரு டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள போயிருக்கு மார்க்கெட். போயிட்டு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிட்டா. இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கும் ஒரு பவர்ஃபுல் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அங்கிருந்து கீழ வந்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? நேரா சப்போர்ட். வேற எங்க இத தாண்டி எங்க போயிருக்குதுங்க? இது விக் வச்சிருக்குது. விக்கெல்லாம் கணக்கு வைக்காதீங்க. நான் பாடின்னு சொல்லிட்டேன். முன்னாடியே சொல்லியிருக்கிற பாடி மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த விக் பார்த்தீங்களா? இது வரைக்கே வந்திருக்கு. பட் இந்த விக் இது வரைக்கும் வச்சு திரும்பிடுச்சு. நம்ம பாடி தான் கவுண்ட் பண்ண போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆன மார்க்கெட்டு ஸ்பாட்ல சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருந்த மார்க்கெட்டு, ரெசிஸ்டன்ஸ போய் தொட்டோம்னா, அதே வேகத்துல செல்லர்ஸோட ஃபோர்ஸ் கீழ தள்ளிட்டு வந்துட்டானுங்க. வந்தது சப்போர்ட் தான். வேற என்ன நடந்திருக்குங்க? ஒண்ணுமே இல்ல. மறுபடியும் மேல மூவ் ஆன மார்க்கெட் மறுபடியும் ஒரு டைம் கீழ இது வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் இந்த ரேஞ்சே தொட முடியல அவனால. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ரேஞ்ச் இப்பதான் பிரேக் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கான். இப்போ மறுபடியும் போனது, மறுபடியும் ஒரு சப்போர்ட்குள்ளேயே போட்டு, எகைன் இதே பேஸ்லேருந்து மறுபடியும் மேல. போயிட்டு மறுபடியும் கீழ மறுபடியும் மேல போயிட்டுருக்கான். மார்க்கெட்ல இதுதாங்க மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கு. ஒரு சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுக்கு போயாச்சுன்னா, அதே வேகத்துல கீழ தள்ளுறான் பார்த்தீங்களா? கீழ தள்ளுறான் கொண்டு வந்துட்டான். ஆனா இந்த 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு வரல. ஆனா 15 நிமிஷத்தோட ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு போயிருக்கான். அப்போ 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு வரமாட்டான்னா, கண்டிப்பா வருவான். இது மேல போய் தொட்டான்னா, அடிச்சுட்டு மறுபடியும் கீழ வர பாசிபிலிட்டி இருக்கு. இத போய் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணா தான் பை ட்ரெண்டுக்கு கன்டினியூவா மாறுவான். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்படி தான் ஆடிட்டு இருக்கு. மேல கீழயும் தான் ஆடிட்டு இருக்கும். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தா சப்போர்ட் போறான்னு தெரியுது. சப்போர்ட் வந்தா ரெசிஸ்டன்ஸ் போறான்னு தெரியுது. அப்ப நம்ம இதை கரெக்ட்டா ட்ராக் பண்ணா போதும் இல்லையா? ப்ராப்பரா இதை நம்ம ட்ராக் பண்ணி பழகிட்டாவே அழகா இதில ட்ரேட் பண்ண முடியும். இந்த டாலர் மார்க்கெட்ல வச்சு எடுத்தா XAUSD வச்சு எடுத்தா நம்ம நம்மளுடைய MGX கோல்ட ட்ரேட் பண்ண முடியும். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க போதுமானது.
இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் வந்து நம்ம 1 ஹவர் வச்சுட்டு அதுக்காக நம்ம வந்து இந்த 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் போட்டிருந்தோம். 1 ஹவருக்காக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க முன்னாடி வந்து இங்க டச் ஆனது. அதே ரெசிஸ்டன்ஸ் தான் அகைன் ஒரு டைம் டச் ஆயிருக்கு. இப்ப அகைன் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஆனா அந்த ஹை உடைக்காம வந்து திரும்பி இருக்கா. ஹை உடைக்காத மேட்டர் கிடையாது. இந்த ஜோனுக்குள்ள வந்தா திரும்புறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஜோனுக்குள்ள வந்தா இங்க திரும்பிட்டான். அகைன் இந்த ஜோனை தொட்டுட்டு திரும்பி இருக்கா நேத்து. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோனை பிரேக் பண்றதுக்கு அவ்வளோ சிரமப்படுறா. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் கீழே போயிட்டு வந்த மார்க்கெட்டு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க செல் ட்ரெண்டுக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்தா கூட கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பைல தான் நின்னுட்டுருக்கான்னு சொல்லலாம். ஒரு நல்ல பெரிய ஃபாலு, அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு மூவ், ஒரு ஃபால் மறுபடியும் வந்து ஒரு பை ட்ரெண்டுக்குள்ளேயே வந்து நின்னுட்டுருக்கா. இப்போ செல் ட்ரெண்டுக்கு வரணும்னா என்ன நடக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ செல் ட்ரெண்டுக்கு போனா லோ உடைச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கா. வருவா. இல்லைங்களா? பை ட்ரெண்டுக்கு போறோம்னா ஹை உடைச்சிட்டே போயிட்டு இருப்பான். இதுதான் நடந்துட்டு இருக்கு ரெகுலரா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதே தான் நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்போ எங்க இடையில என்ன நினைக்கிறா, இதை உடைச்சா செல்லுக்கு வருவானோ, செல்லுக்கு வந்துட்டு எகைன் வந்து இங்க ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட்டவே பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போறா. அதாவது இந்த ட்ரெண்ட் பை ட்ரெண்டா இருக்குது. அதுக்கு இடையில ஒரு செல் ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து கரண்ட் ட்ரெண்டு நார்மல் ட்ரெண்ட் கூட ரன் ஆயிட்டு இருக்கா. இங்க இங்க பாருங்க மறுபடியும் மேலே போனவன் இந்த ஹை இன்னும் பிரேக் பண்ணல. இப்போ இங்க எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து இங்க ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கா. இப்போ செல்லுக்கு வரணும்னு என்ன பண்ணணும்? இந்த லோ உடைக்கணும். இந்த லோ உடைச்சோன்னா அடுத்தது இந்த கரண்ட் ட்ரெண்ட் செல்லுக்கு வரும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் கீழே வருவா. கீழே இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். ஆனா ட்ரெண்ட் இது வரைக்கும் இருக்கு. கவனிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் லோ வந்து இது வரைக்கும் இருக்கு. ஆனா ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்காங்க போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரேஞ்சை தொட்டுட்டு மறுபடியும் திரும்பி போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இப்போ நம்ம இது 1 ஹவர்ல போட்டிருக்கு. இதே 15 மினிட்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு ஐடியா கிடைச்சது பார்த்தீங்களா? டைம் ஃப்ரேமை சுருக்கிட்டு போக போக தான் நம்மளுக்கு ஐடியா கிளியரா கிடைக்க ஆரம்பிக்கும். இது 15 மினிட்ஸ்ல இந்த 1 ஹவர் ட்ரெண்டுக்குள்ளேயே வந்து 2 ட்ரெண்டை கிரியேட் பண்ணிக்கிறான். சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறா. கவனிச்சு பாருங்க. இதை 5 மினிட்டுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். இதுக்கு வேண்டி இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம்லலாம் போயிடாதீங்க. ரொம்ப சிரமமாயிடும். இந்த இது XAUSD பொறுத்தளவுக்கு 5 மினிட்ஸுங்கிறது ஒரு நார்மல் ட்ரெண்டு. இந்த ட்ராக் வந்து ரெக்டாங்கிளை வந்து நம்ம நம்ம சௌகரியத்துக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ப்ராப்பராக வந்து அந்த மல்டி கனெக்டிங் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இங்கே 2 3 கனெக்டிங் கிடச்சிது. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அப்படியே ட்ராவல் பண்ணி விட்டோம். பாருங்கள் லோ வந்து இது வரைக்கும் இருக்குது. அந்த லோ வந்து இங்கே டச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லோவை எடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கா. இப்போ ஆல்ரெடி வந்து 5 மினிட்ஸில் அப்படியே பை ட்ரெண்டுக்கு மாறி நிற்கிறா. எப்படி நம்ம பை ட்ரெண்டுக்கு மாறிக்கிறா? இங்கேருந்து கீழே விட்ட மார்க்கெட்டு இதை ஃபர்ஸ்ட் இந்த ஹையை உடைச்சிட்டான். அதுக்கு அடுத்து இந்த ஹையை முடிச்சிட்டான். லோ உடைக்கல. இது தெரிஞ்சுக்கணும். கீழே வர்றா மறுபடியும் மேலே போறா. புதுசு ஒரு ஹை வைக்கிறா. இங்கே லோ உடைக்கல. இப்போ இப்படியே மேலே 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 போயிட்டு இருக்காங்கிறத சொல்ல வரணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். பை ட்ரெண்டு 5 மினிட்ஸு இப்படி கணக்கு வச்சுக்கங்க. 1 ஹவரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் ட்ராக் பண்ணுறோம். அதை வச்சு இன்னும் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ சின்ன டைம் ஃப்ரேமில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோ அதை பிக் பண்ணி பழகணும். இங்கேயே பாருங்களேன். இங்கே வந்து கீழே வந்திருக்கா மார்க்கெட்டு. ஒரு நிமிஷம் இது மாற்றிப்போம். இங்கே வந்து கீழே வந்திருக்கான். இங்கே பாருங்க வந்துட்டு மறுபடியும் கீழே வந்தவன் இந்த லோ உடைக்கல. எகைன் வந்து ஐன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு மேலே போகிறான். எகைன் கீழே வந்துட்டு இதோ இந்த ஹையை உடைச்சிட்டு போகிறான். இந்த ஹைக்கு வரணும். இந்த ஹைக்கு வந்தால் தான் ட்ரெண்ட் மாறுதுன்னு வச்சுக்குவோம். எகைன் கீழே வர்றான். மறுபடியும் இந்த சப்போர்ட்டு இதே சப்போர்ட்டை பிக் பண்ணுறான். மறுபடியும் இந்த பாருங்க ஒவ்வொரு ஐயா பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். எகைன் மேலே போனவன் இந்த ஐயெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க. கவனிச்சு பாருங்க. மேலே போகிறவன் மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு இதோ இந்த சப்போர்ட் இப்போ கவனிச்சு பாருங்க. இதை தாண்டி என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்க. இந்த சப்போர்ட் எடுக்கிறான். அதாவது இப்படி மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இல்லைங்களா? கீழே வந்தால் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கான். போனவே இந்த ஹையை உடைச்சிட்டு போயிட்டான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே போயிட்டு எகைன் ரிவேஸ் ஆனவன் நேராக சப்போர்ட்டு. இது இப்படி தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ பாருங்க மேலே போகிறவன் இந்த ஹை உடைச்சிட்டு போகிறான். எகைன் கீழே வந்தவன் லோ உடைக்கல. எகைன் மேலே இந்த ஹை உடைக்கிறான்.
கீழே வந்தவன் இந்த லோவுக்கு வரல. அகைன் மேலே. புரிஞ்சுங்களா? மார்க்கெட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து இங்கே பாருங்க, இந்த லோவுக்கு வந்தால் அங்கேயே வந்து ரிவேர்ஸ் ஆகிட்டு இருக்கான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்கணும், இந்த லோவுக்கு வரணும். இதுதான் வந்து கான்செப்ட், இப்படி தான் நடந்துட்டு இருக்கான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எளிமையாயிடும். இது சம்மந்தமாக தான் நான் கிளாஸில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். இதை மட்டுமே பாருங்கள், போதுமானது. நான் கிளாஸ் படிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல. இந்த வீடியோ பாருங்கள், இதுவே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ ஒவ்வொரு டைம் வந்து சின்ன சின்ன டைம் ஃப்ரேமுக்கு வந்தாலும் அதனோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக நம்ம எடுத்து பழகிட்டோம்னா போதுமானது. எளிமையாக வந்து நம்ம இதில் காசு பண்ண முடியும். இங்கேருந்து வர்றான், இதை தாண்டி என்ன நடக்குதுங்க பாருங்கள். ஒவ்வொரு டைம் இங்கே வந்தால் திரும்புகிறான் அப்படிங்கிறது தெரியுது 5 நிமிஷத்துலையே. இது என்ன 5034, இந்த ரேஞ்சு பாருங்கள் 45, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்டு சாதாரணமாக போயிட்டு வர்றான். அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. அப்போ இது எல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதுமானது நம்மளுக்கு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5010, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5034, 25 பாயிண்ட் இந்த இடத்துல. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். நினச்ச நேரத்துலலாம் இங்கே போய் பை பண்ணுறது, இங்கே பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் காசு போயிடும், காசை கொண்டு போயிடும். கொஞ்சம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் க்ரீன் கேண்டில் தெரியுதா, சரி பண்ணுறா பை அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் பழைய மெத்தடுக்கு இதில் போயிட்டு வந்தோம்னா சிக்கிடுவோங்க. கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்படியே கீழே அடிச்சுட்டு வர்றா. அப்போ வந்து இதுக்கு எந்த இடம்னு பார்க்கணும், நம்ம எந்த இடத்துக்கு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல எடுக்கலாமா, தாராளமாக எடுத்துருக்க முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட் ஏரியா இது. புரிஞ்சுங்களா? இந்த சப்போர்ட்டுகளெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பழகினீங்களாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எடுத்துருப்போம்னா தாராளமாக இந்த இடத்துல எடுத்துருக்க முடியும், இந்த இடத்துல எடுத்துருக்க முடியும், இந்த இடத்துல எடுத்துருக்க முடியும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோனு அப்படிங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போ அதை விட்டு போட்டு போய் இந்த இடத்துல பிடிக்கிறது, இந்த இடத்துல பிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட்டுங்க. இந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க. மார்க்கெட்டில் காசு வரணும்னா நிறைய வழி இருக்குது. இந்த இடம் வந்தால் எடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே. வீடியோ ரொம்ப பெருசாகி போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.